டாடா மோட்டார்ஸ் அனைவரும் ஆவல எதிர்பார்த்த ஐகானிக் காரான சியராவை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. பட் இந்த ரிவீலுக்கு பிறகு எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங் டீடைல்ஸ் வெளிவந்திருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல குயிக்கா பார்த்தலாம். டாடா மோட்டார்ஸ் இந்த ஐகானிக்கான ஃபுல் ரியர் கிளாஸ் டிசைனை கொண்டு வரதுக்காக 20 கண்ட்ரீஸ்ல இருந்து எக்கச்சக்கமான டிசைனர்ஸ் மற்றும் 3 கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இதனுடைய ஃபைனல் அவுட்புட்டா தான் இந்த டிசைன் வந்திருக்கு. இதுல திக்கான பி பில்லர் கண்டினியூஸ் கிளாஸ் ஒர்க்கை மிமிக் பண்ற மாதிரி பெயிண்ட் ஜாபும் கொடுத்திருக்காங்க. இதன் காரணமா பி பில்லர் டோர்ஸ் இருந்தும் கூட அது இல்லாத மாதிரி ஒரு ஃபால்ஸ் லுக்கை கொடுக்குது. இது எக்ஸ்டீரியர்ல கிளவரான டிசைனா இருந்தாலும் இன்டீரியர்ல அன்யூஷுவலான திக் பி பில்லரை நீங்க பார்க்க முடியும். இது உங்களுடைய வியூவை இன்ட்ரூட் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. இந்த அப்டேட் பண்ணப்பட்ட டாடா சியரால ஏற்கனவே ஹாரியர்ல இருக்கிற 2 லிட்டர் இன்ஜினை கொடுப்பாங்க அப்படிங்கிற ரூமர்ஸ் வெளிவந்தது. இப்போ அது கன்ஃபார்மா இல்ல அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு. 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் பேஸ் வேரியன்ட்லயும் டாப் எண்ட் வேரியன்ட்ஸ்ல 1.5 லிட்டர் டர்போ ஜிடிஐ இன்ஜின் பவர்ஃபுல்லான டாடா மோட்டார்ஸோட பெட்ரோல் இன்ஜினும் டாடா கர்வ் பவர் பண்ற 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினும் இந்த 3 இன்ஜின்ஸ் தான் டாடா சியராவை பவர் பண்ண போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. எக்ஸ்டீரியர் டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும் 19 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க டாப் எண்ட் மாடல்ஸ்ல. ரியர் வைப்பரை பொறுத்த வரைக்கும் கிளவரா ஸ்பாயிலருக்குள்ளேயே பிளேஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பேர் வீல பூட்ல மவுண்ட் பண்ணாம அண்டர் பாடியில மவுண்ட் பண்ணிருக்காங்க. இதன் காரணமா ஸ்பேர் வீல நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய லக்கேஜஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. இதுலயும் டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய கிளவரான டிசைனை யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கொயரிஷான இந்த பூட் ஸ்பேஸ் இந்த செக்மெண்ட்லயே ஒன் ஆஃப் த ஹையஸ்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ ஃபுல்லா ரிவீல் ஆயிருக்கிற இந்த டாடா சியராவோட இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் 12.3 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் சென்டர்லயும் சைட்ல கோ டிரைவருடைய என்டர்டைன்மெண்ட்காக 12.3 இன்ச் தனியான இண்டிபெண்டன்ட் மீடியா சிஸ்டமும் கொடுத்திருக்காங்க. டிரைவர் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஹாரியர் சஃபாரி கர்வ் போன்ற கார்கள்ல இருக்கிற அதே யூனிட்டை ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் சீட் இன்னுமே கர்வ்டா மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் விட தை சப்போர்ட்டை மாடிஃபை பண்ற மாதிரி ஸ்லைடிங் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட் சீட்ஸ்ல. செகண்ட் ரோ சீட்டை பொறுத்த வரைக்கும் 3 அடல்ட்ஸ் அகாமடேட் பண்ற மாதிரியும் லென்த்தியரான தை சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இது தவிர லார்ஜ் கிளாஸ் ஓவர்ஹெட்டோட பேனோராமிக் சன்ரூஃப் இந்த கேபினை இன்னுமே பெரிதா எடுத்து காமிக்குது. 12 ஸ்பீக்கர் JBL ஆடியோ சிஸ்டம்ஸை இந்த கார்ஸ்ல பார்க்க முடியுது. இது தவிர 360 டிகிரி கேமரா அடாஸ் உட்பட அனைத்து ஃபீச்சர்ஸும் இந்த கார்ல எதிர்பார்க்கப்படுது. டாடா மோட்டார்ஸ் இந்த காரை எக்ஸாக்டா கிரெட்டா செக்மெண்ட்ல பிளேஸ் பண்ண நினைக்கிறாங்க. இந்த காருடைய டைமென்ஷன்ஸ், ஃபீச்சர்ஸ், இன்ஜின் செட் இது எல்லாமே இதுதான் எடுத்து காட்டுது. இதன் காரணமா அக்ரெசிவா 10 லட்சம் ரூபாயில இருந்து 18 லட்சம் ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல இந்த காரை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் வெர்ஷனை தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற ரூமர்ஸ் இருந்தது. இப்போ பெட்ரோல் டீசல் வெர்ஷன் மட்டுமே இப்போ லான்ச் ஆகுது. அண்ட் ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனை இந்த வெர்ஷன்ஸ்ல எதிர்பார்க்க முடியாது. எலக்ட்ரிக் வெர்ஷன்ல மட்டுமே எதிர்பார்க்க முடியும். அண்ட் ஃபைனலா டாடா மோட்டார்ஸ் தரப்புல இருந்து இந்த காரை நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு சின்ன காப்பியும் பண்ணிருக்காங்க. சமீபத்துல டாடா சியரா லெஜெண்ட் ரீபார்ன் அப்படிங்கிற ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே எமோஷனல் மற்றும் கிரியேட்டிவா இருந்தது. பட் இதே கான்செப்டை ஃபோர்ட் நிறுவனம் 2020லேயே அவங்களுடைய பிரான்கோ ரிலீஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. டாடா மோட்டார்ஸ் எக்ஸாக்டா அதை காப்பி பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் டாடா சியராவே ரத்தன் டாடா அவர்கள் ஃபோர்ட் பிராங்கோவை யூஎஸ்ல அவர் இருந்தபோது இன்ஸ்பயர் ஆகி உருவானதுதான் அப்படிங்கிறதும் தெரிஞ்ச விஷயம். அண்ட் டாடா சியராவோட அஃபிஷியல் பிரைசிங் மற்றும் இன்ஜின் ஆப்ஷன்ஸை நவம்பர் 25 அன்னைக்கு தெரிவிக்கிறாங்க. டிசம்பர் 2nd வீக்ல இருந்து இந்த காரோட டெலிவரிஸை எதிர்பார்க்கலாம். இந்த புதிய டாடா சியராவோட டிசைன், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.